இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம். 29/8/2026 ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை. ஸ்ரீ பராபவரிடத்திலே ஆவணி மாதத்தின் 12ஆம் நாளான இன்று தக்ஷணாயன புண்ணிய காலத்திலே மழைக்காலத்திலே இருக்கிறோம். சிம்ம மாதத்திலே கிருஷ்ணபக்ஷம் என்கிற தேய்பிரையிலே இருக்கிறோம். பிரதமை திதி காலை 10:34 வரை, பின்பு துதியை என்கிற 2வது திதி. இன்றைக்கு சதய நட்சத்திரம் காலை 4:39 வரை, பின்பு பூரட்டாதி என்கிற குருவின் சாரத்திலே சந்திரன் பயணம் செய்வார். இன்னைக்கு கருட தரிசனம் செய்வது நல்லது. விஷ்ணுவின் வாகனமானது 2. ஆஞ்சநேயர் முதுகில் தூக்கிட்டு கிளம்பிடுவார், தோளில் தூக்கிட்டு சாமியை தூக்கிறார். கருடன் கையில் தாங்கியிருப்பார். அப்படி கருட காண்பது ரொம்ப நல்லது. பக்ஷிராஜனை காண்பதனால் வெற்றிகள் நிச்சயம் கொடுக்கும் அப்படின்றது. இன்றைக்கி சனிக்கிழமை பெருமாளை நினச்சிக்கிட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் நல்லதாக நடக்கும். காலையில் 7:45 8:45, சாயங்காலம் 9:30 10:30 நல்ல நேரம். 9:10 ராகு காலம், 6:07 குளிய நேரம், 1:03 யமகண்டம். கிழக்கு பக்கம் சூலம், தயிர் பரிகாரம். சிம்ம லக்னத்திலே சூரியனின் இருப்பு நாழிகை 3:23 6 நாளுக்கு சூரியன் உதயம். மகம் என்கிற நட்சத்திரத்தின் சாரத்திலே இன்றைக்கு சந்திராஷ்டமம். சிம்ம ராசியிலே கோள்களின் சாரத்திலே சூரியன் புதன் கேது அமர்ந்திருப்பது சிம்ம ராசி. கன்னிராசியிலே சுக்கிரன், கும்பராசியிலே ராகு, வக்கரகதியிலே மீனராசியிலே சனி, மிதுன ராசியிலே செவ்வாய், குரு உச்சம் பெற்று கடகராசியிலே என்று இன்றைக்கு ராசியின் நிலைப்பாடு இருக்கிறது. தொடர்ந்து ஒரு ராசிக்கும் பலனை காணப்போகிறோம். வாருங்கள். வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே. புரட்டாதி என்கிற குருவின் சாரத்திலே சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறார். சூரியனால் பார்க்கப்படுகிற லாபம் அப்படிங்கிற விஷயம் இருக்கிறதுனால எதையுமே உங்களுக்கான வழிகளாக இன்றைக்கி மாற்றிக்க முடியும். பயங்கர எனர்ஜியோடு இருப்பீங்க. புகழ் ஜாஸ்தி இருக்கும். இன்றைக்கி சந்தோஷம் நிறைய இருக்கும். வெற்றிகளும் உண்டு. இந்த நாளின் அதிர்ஷ்ட தேவதை பெருமாள். இன்றைக்கி வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாளாக இருக்கும்போது லாபத்துக்குரிய நம்பர் இருக்கணும் இல்லையா? 5 11. வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. 2ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்க தன் பார்வையை மகர ராசியின் மேலே பதிக்கக்கூடிய செவ்வாய் இன்றைய நாளில் கும்பராசியிலே பயணம் செய்யக்கூடிய சந்திரனை பார்க்கக்கூடிய குருவினாலே பலவிதமான தொழிலிலே புதிய முயற்சிகள் உங்களுக்கு மனசில் வரும். இது நம்ம பண்ணிட்டோம், இதனால் நமக்கு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்லாம் நடக்க போகுதுன்னு நீங்கள் ரொம்ப எதிர்பார்ப்பு சம்டைம் ஏமாற்றமாய் மாறும்போது மனசு சோர்வாவதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுங்கள். யாரையும் நம்புறது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிங்க. எண்ணி துணிக கர்மம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அழகாக மனதை இன்றைக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். திருவள்ளூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வீரராக பெருமாளை வணங்குவதும் இன்றைய நாளின் அதிர்ஷ்ட நம்பராக 5 3 என்ற நம்பரை பயன்படுத்துவதும் வெற்றியை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே அமர்ந்து கொள்ளக்கூடிய இந்த நாளிலே நீங்கள் குடும்ப தன வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உச்சம் பெற்ற குருவின் சாரமான புரட்டாதி நட்சத்திரத்திலே சந்திரனை இன்னைக்கு பார்க்க போகிறீர்கள். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு குடும்பம் தொடர்பான கவலைகளை கொடுக்கும். பூர்வ புண்ணியஸ்தானத்திலே பயணம் செய்கிறார் சந்திரன். சூரியனாலும் புதனாலும் பார்க்கப்படுவதனாலே புரியாத புதிர்களும் கவலைகளும் நிறைய இருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருங்க. 1 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள்.
வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி நண்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளார குரு உச்சமாக இருக்கிறாரு. இன்னைக்கு புரட்டாதி நட்சத்திரம் என்கிற குருவின் சாரத்திலே சந்திரன் பயணம் செய்வார். மனசு ஓரளவுக்கு கண்ட்ரோல்டாக இருக்கும். ஏதோ இன்றைக்கி கம்ஃபர்ட் ஜோனில் நல்லாயிருக்கும், பயணங்கள்லாம் நல்லாயிருக்கும், எனர்ஜியாக இருக்கும். ஓரளவுக்கு ஏதோ இனம் புரியாத திருப்தி அப்படிங்கிற சூழ்நிலையை இன்றைக்கி காட்டும். 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி ஸ்ரீ ரங்கநாத பெருமானை வணங்குவது வெற்றியை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. நீ மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்க போதுங்க. சூரியன் புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. குருவுடைய சாரத்தில் இருப்பதனாலும், குரு 12ஆம் இடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறதுனாலையும் மனசில் ரொம்ப குதூகலமான எண்ணங்கள்லாம் நிறைய தோணும். கொடுக்கல் வாங்கல் சிக்கல் இருக்காது. குடும்பத்தில் நல்ல அந்யோன்யம் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சதுனால சந்தோஷங்கள் உண்டு. வீக்கெண்ட் பிளானிங் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இருக்குது. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஜாலியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. 1, 15 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவது இன்றைக்கி நல்லது. இன்றைய நாளின் வெற்றிக்கு நாயகன் யாருன்னா பெருமாள். பெருமாளை வணங்கி கொள்ளுங்கள். மற்ற காரியங்கள் எல்லாம் ரெஸ்ட் அஷ்யூர்டாக இருக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. சுக்கிரன் நீச்சகதியிலே இருக்கக்கூடிய இந்த நாட்களிலே 6ஆம் இடம் என்கிற சத்ருஸ்தானத்திலே சந்திரனின் பயணம், புரட்டாதி என்கிற குருவின் சாரத்திலே அமர்வதனாலே மனதிலே அமைதி கிடைக்கும். பல புதிய தகவல்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வரக்கூடிய வார்த்தைகள், வெளியில் இருக்கக்கூடிய வட்டார தொடர்புகள் எல்லாம் நல்லாயிருக்கும். நட்பு வட்டம் நல்லாயிருக்கு. இன்றைக்கி நல்லா இருக்குது சூழ்நிலைகள். சனிக்கிழமை வீக்கெண்டெல்லாம் நல்லா இருக்க போது 5, 1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. பாராட்டுக்குரியது எப்போதும் செயல்பாடுகள். குழந்தைகளை பாராட்டும் போது அதிகமாக சந்தோஷத்தின் செயல்பாடுகள் பார்க்கலாம். குதூகலமாகிடுவாங்க. அப்படிப்பட்ட குழந்தை எண்ணத்தை இன்றைக்கி வளர்த்து கொடுங்க. புரட்டாதி என்கிற குருவின் சாரத்திலே சந்திரன் பயணம் செய்வதும், புரட்டாதி என்கிற இந்த குருவின் சாரமானது குருவாக பார்க்கும்போது உச்சப்பெற்ற குருவின் 2ஆம் இடப்பார்வை உங்கள் குடும்பத்தான வாக்குஸ்தானத்தை பார்ப்பதனாலே மனசு சந்தோஷமாக எதான அப்ரிசியேஷனை எதிர்நோக்கி காத்திருக்கும். 5, 1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த ரியாலிட்டியாக மாறும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. மற்றவருடன் பரிவுடன், பாசத்துடன், அன்புடன், நேசத்துடன் இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. குருவின் சாரத்திலே சந்திரன் பயணிப்பதும், உங்கள் ராசியை குரு பார்த்து கொண்டிருப்பதும் கூடுதல் சிறப்பு. சனிக்கிழமை நிறைய நல்ல காரியங்கள் எல்லாம் செய்யலாம். முக்கியமாக திருவள்ளூரில் இருக்கக்கூடிய வீரராக பெருமானை நினைத்து இன்றைக்கி நிறைய தான தர்மங்கள்லாம் செய்யுங்க. வெற்றி உண்டு. 3, 4 இந்த அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. ராசியின் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் லாபம் கிடைக்கும். குருவினால் பார்க்கப்படுகிறது அப்படிங்கிற 2ஆம் இடத்துக்கும், சூரியனால் பார்க்கப்படுகிறது என்ற 3ஆம் இடத்துக்கும் தொடர்பு படுத்தினீங்கன்னா தன லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்துவிடும். சனிக்கிழமை இன்றைக்கி காலையிலே கொஞ்சம் மரக்கன்றுகளையெல்லாம் நட்டு விட்டு அதுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு நிதானமாக உங்களுடைய காரியங்கள்லாம் செய்யுங்க. பெருமாளை வழிபடுங்க. வெற்றி உண்டு. 5, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. செய்யும் தொழிலே தெய்வம், திறமைதான் நமக்கு செல்வம் அப்படின்னு வரியை அழகாக மனசில் வச்சுக்கிடுங்க. குருவினுடைய சாரத்திலே புரட்டாதியிலே சந்திரன் பயணம் செய்வதனாலே உங்களுடைய வாழ்க்கை தரத்தை கவனத்துடன் இன்றைக்கு செய்தீர்களானால்
நீங்கள் நிரந்தரமாக லாபத்தை என்றும் அடையக்கூடிய வாய்ப்பை இன்றைக்கி ஏற்படுத்தி கொள்ளலாம். 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் கூடுதல் சிறப்பை தரக்கூடிய இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. ராசிநாதனான சனியின் சாரமே இன்னைக்கு இருக்குது. சனிக்கிழமை ஸ்திரமாக செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் செய்யலாம். இன்றைய நாளிலே உங்களை எதிர்ப்பவர்கள் எதிர்க்கட்டும். போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாடு உங்கள் வேலையை செய்யுங்க. கர்ம யோகம் அதான். உங்கள் வேலையை நீங்கள் வாடு செஞ்சுட்டே வாங்க. பூரட்டாதி நட்சத்திரத்திலே சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே பயணம் செய்வதனாலே உடல் ஆரோக்கியத்தை பற்றின எண்ணங்களும் செயல்பாட்டினை பற்றிய எண்ணங்களும் சூரியனுடைய சார்ந்ததனால் இருப்பதனாலே எல்லா எதிர்ப்பையும் தாண்டி உங்களால் வெற்றி கொண்டு வர முடியும். 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண் தொடர்ந்து துணை நிற்கப் போகிறது. வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே வரவுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பூரட்டாதி என்கிற அந்த சாரத்திலே சந்திரன் பயணம் செய்து வருகிறார். குருவின் சாரத்திலே வருவதனாலே தனத்தை அள்வி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தெரிகிறது. குருவானவர் 5ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடியதாக இருக்கிறதும், ராசிக்குள்ள சனி பகவான் வக்ரம் பெற்று இருப்பதும் மேலும் மேலும் வளர்ச்சியை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கும். 3, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் மதுரை கல் அழகரை வழிபடுவதும் சிறந்த பலனை தரும். வாழ்க வளத்துடன்.